This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மனிதனை நினைத்தாலும் ஏஐ மாற்ற முடியாது. சத்தமின்றி ஏஐ போகும் காரியம். ஏஐ காட்ஃபாதர் தந்த பகீர் வார்னிங். செயற்கை நுண்ணறிவின் காட்ஃபாதர் என அழைக்கப்படும் ஜெஃப்ரி ஹண்டன் இப்பொழுது ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஏஐ விரைவில் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஒரு மொழியை உருவாக்கி கொள்ளக்கூடும் என்றும் அது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்றும் எச்சரித்துள்ளார். இது மனித இனத்தை ஆபத்தில் தள்ளும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த காலத்தில் திரும்பிய பக்கம் எல்லாம் ஏஐ தான் இருக்கிறது. எல்லா துறையிலும் ஏஐ மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஏஐ காரணமாக பல துறைகளில் வேலை ஈஸியாகி இருப்பதாக பலரும் பாராட்டி தள்ளி வருகிறார்கள். அதே நேரம் சிலர் ஏஐ மாடல்கள் குறித்து அவை மனித இனத்திற்கு எப்படி ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பது குறித்தும் எச்சரித்து வருகிறார்கள். அப்படி ஏஐ ஆபத்துகள் குறித்து தொடர்ந்து எச்சரித்து வருபவர் ஜெஃப்ரி ஹண்டன். செயற்கை நுண்ணறிவின் காட்ஃபாதர் என்று அழைக்கப்படும் இவர் ஒன்சிடென்ஷன் என்ற பகாட்டில்ஸ் இது குறித்து சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது விரைவில் ஏஐ தனக்கென தனிப்பட்ட மொழியை உருவாக்கி கொள்ளும் என்று மனித படைப்பாளர்கள் கூட அதை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இப்பொழுது ஏஐ அமைப்புகள் செயின் ஆஃப் தாட் எனப்படும் முறையில் ஆங்கிலத்தில் செயல்படுகின்றன. இதனால் அவை என்ன செய்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவை தங்களுக்குள் பேசிக்கொள்ள தனிப்பட்டு உள்ளதாக மொழிகளை உருவாக்கினால் அது மிகவும் அச்சுறுத்தல் ஆகிவிடும். ஏஐகளுக்கு அச்சுறுத்தும் திறன்கள் உள்ளன. அதில் சிலவற்றை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எனவே அவை மனிதர்களுக்கு புரியாத மொழியை உருவாக்க வாய்ப்புகள் அதிகம் என்றார். அவர் மேலும் கூறுகையில், இதனால் ஏற்படும் ஆபத்துகள் என்னவாக இருக்கும் என்பதை நான் சீக்கிரமே உணர்ந்திருக்க வேண்டும். எதிர்காலம் தொலைவில் இருப்பதாக நான் எப்பொழுதும் நினைத்தேன். மேலும் பாதுகாப்பு பற்றி நான் முன்னரே சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஏஐ ஆபத்துகளை விளக்கும் ஹண்டன், மனிதர்கள் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் ஏஐ அவற்றை காப்பி பேஸ்ட் செய்துவிடும். மனிதர்களால் எட்ட முடியாத வேகத்தில் ஏஐ புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். GPT-4 போன்ற தற்போதைய மாடல்கள் ஏற்கனவே பொது அறிவில் மனிதர்களை மிஞ்சிவிட்டன. இப்போதைக்கு ரிசனிங் மட்டுமே மனித குலத்தில் பலனாக உள்ளது. ஆனால் அதுவும் ஏஐ பக்கம் செல்ல அதிக டைம் ஆகாது என்றார். ஏஐ தொடர்பான கட்டுப்பாடுகளை விதிக்க அமெரிக்கா வெள்ளை மாளிகை முயன்று வருகிறது. இருப்பினும் வெறுமென ஒழுங்குமுறை மட்டும் போதாது என்கிறார் ஹண்டன். மனிதர்களால் பலை செய்ய முடியாது வழிகளில் சிந்திக்கும் என்பதால் அடிப்படையிலேயே நம்மை மட்டுமே செய்யும்படி வடிவமைக்கப்பட்ட ஏஐ உருவாக்குவதே தீர்வாக இருக்கும் என்கிறார் ஹண்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.